பிரீத்தியும் சக்தியும் வந்து வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ பொன்னி வராங்க. சக்தி ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க. என்ன பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை சக்தி, இன்னைக்கு மார்க்கெட்டில் கொஞ்சம் நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, என்னால் தனியால் வாங்க முடியாது, நீங்கள் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து அப்படின்னு சொன்னோன்னே உடனே பிரீத்தி வந்து என்ன சக்தி, இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குல்ல அப்படின்றாங்க. ஆமாம் பொன்னி, முக்கியமான மீட்டிங் இருக்குது. ஓ அப்படியா? ஏன் நீங்கள் இல்லாமல் அது பண்ண முடியாதா? அது வந்து பண்ண முடியும், அது சாதாரண சின்ன மீட்டிங் தான், அது வந்து பிரீத்தியை கூட பார்த்துக்கலாம். அப்புறம் என்ன சக்தி, அவங்கள பார்த்துக்க சொல்லுங்க, நீங்கள் வாங்க, நிறைய வாங்க வேண்டியது இருக்குல்ல, தனியாலாம் என்னால் முடியாது சக்தி அப்படின்னோடனே, சரி பொன்னி நீ கஷ்டப்படாத, நான் வரேன். சரி பிரீத்தி, நீ போய் எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் பிரீத்தி பார்த்துக்கோ. சரி பிரீத்தி எப்படி இப்போ உடனே போவா? ஆட்டோ பிடிச்சி பிரீத்தி போயிடுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க சக்தி, அவங்க ரொம்ப திறமையானவங்க. ஆமாம் ஆமாம் கரெக்டு தான் நீ சொல்கிறது. சரி வா பொன்னி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை பார்த்து பிரீத்தியால் தாங்கிக்கவே முடியல, அப்படி டென்ஷனாக இருக்காங்க. சரி சக்தி, நீங்கள் காரில் ஏறுங்க, நான் முக்கியமான ஒரு பையை மறந்துட்டு வச்சுட்டு வந்திருக்கேன், எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வராங்க. பிரீத்தி அப்படியே முறைச்சி நிற்கிறாங்க. பிரீத்தியை பார்த்து சக்தி என் புருஷன்டி அப்படின்றாங்க. அதை பார்த்து பிரீத்தி அப்படியே முறைக்கிறாங்க. தினமும் ஜோடி போட்டு என் புருஷன் கூட நீ போகணுமா? ஏன் ஒரு நாள் தனியாக போகணுன்னா உனக்கு கஷ்டமாக இருக்கா? அப்போது எனக்கும் அப்படி தானே இருக்கும். இதுக்கப்புறம் அவர் கூட ஜோடி போட்டு போகணும்னு நினைக்காத, உன் வேலையை மட்டும் பாரு, புரியுதா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை பார்த்த பிரீத்திக்கு செம கடுப்பு. எவ்வளோ திமிரா இருந்தால் இப்படி பேசுவா, இவளை விட்டு வச்சுருக்கிறது தப்பு, இவளை விட்டே வைக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு சக்தி வந்து, பொண்ணு என்னால் நம்பவே முடியல, நானே வந்து மார்க்கெட்டுக்கு வரேன்னு சொன்னாலும் நீங்கள் வேலையை பாருங்கள் சக்தி, நான் போய்க்கிறேன் அப்படி சொல்லுவேன், ஆனால் இன்றைக்கி என்னை கூப்பிடுற அப்படின்னோடனே, இல்லை சக்தி நிறைய பொருளெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது, தனியால் என்னால் வந்து வாங்கிட்டு வர முடியாது இல்லையா, அதான் உங்களை கூப்பிட்றேன். ஏன் சக்தி, நான் கூப்பிட்டா நீங்கள் வரமாட்டிங்களா? என்ன பொண்ணு இப்படி சொல்லிட்ட, நீ கூப்பிட்டா எப்படினாலும் நான் வந்துடுவேன், நீ கூப்பிட மாட்டியான்னு சொல்லிட்டு எத்தனை நாள் நான் காத்திருந்து தெரியுமா? நிஜமாவா சக்தி? ஆமாம் பொண்ணி, நீ தனியாக போவியா, நான் எவ்வளோ சொல்லி பார்ப்பேன், நீ கேட்காம என்னை அனுப்பிச்சிடுவேன், ஆனால் எனக்கு மனசே இருக்காது, என்னடா இது பொன்னி பாவம் தனியாக போனாலும் கவலையாக இருக்கும், ஆனால் இன்றைக்கி எனக்கு நிம்மதி கவலையே இல்லை, எல்லா பொருளையும் நம்மளே வாங்கிடலாம் அப்படின்னோடனே, சரி சக்தி அப்படின்றாங்க. சரி பொண்ணி என்னென்ன வாங்கணும்னு? இல்லை நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, பூஜை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு நிறைய திங்ஸ் வாங்கணும், அதெல்லாம் வேலை இருக்குல்ல, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல வெள்ளிக்கிழமை நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நாளில் அப்படின்னோன்னா, ஆமாம் பொண்ணி அப்படின்றாங்க. அன்றைக்கி வந்து நிறைய திங்ஸ்லாம் வாங்கணும், அதுக்கு தேவையானது பூஜைக்கு தேவையானதெல்லாம், அதனால தான் அப்படின்னு சொன்னோன்னா, சரி வாங்கிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாங்க ஆரம்பிக்கிறாரு. இங்கே பிரீத்தி வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. இதை விடவே மாட்டேடி, எப்படியும் வந்து சக்தி என்னை வர வச்சு பார்க்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன என்ன ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது, சரி விடுங்க, ஃபோன் இருந்தால் அடிக்க தான் செய்யும், அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பொடி என்ன பண்ணாங்க, அதை ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா பிரீத்தி விடமாட்டாள், இவ வேணும்னு எல்லாம் பண்ணிகிட்ருக்கா, இவளுக்கு ஏதாவது முடிவு கட்டலைன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேணும்னே வந்து ஃபோனை சைலண்ட்டில் போட்டுறாங்க. எடுக்கவே மாட்டேங்கிறானே சக்தி, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலையே, இவ வேற கூட்டிகிட்டு போயிருக்கா, நம்மளை பற்றி ஏதாவது வந்து போட்டு கொடுத்துருவாளோ, நம்ம நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடுவாளோ? சொல்ல மாட்டா, எதுக்குமே சாட்சி இல்லைல்ல, சாட்சி இருந்தால் தானே சக்தி நம்புவான், அதனால கண்டிப்பாக சொல்ல மாட்டா, அப்படியே சொன்னாலும் சக்தி வந்து என் மேலே உள்ள நம்பிக்கையில் அவகிட்ட கேள்வி கேட்பான், அப்போ எங்கே தூக்கி மூஞ்சி வச்சுப்பா, அதனால் சொல்ல மாட்டான்னு தான் நினைக்கிறேன். மீறி சொல்லிட்டாள்னா சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எப்படியும் சக்தியாக அவள் கூட விடக்கூடாது, எப்படியாவது கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் சக்தி ஃபோனே எடுக்கல. செம டென்ஷன் ஆகிறாங்க பிரீத்தி. சக்தி வந்து பொண்ணுக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு கொடுக்குறாரு. எப்படி தெரியும் எனக்கு இந்த ஐஸ்கிரீம் பிடிக்கும் உங்களுக்கு அப்படின்னு? அன்றைக்கி ஒரு நாள் நீயும் வந்து கார்த்தியும் வந்தீங்கல்ல, அப்போ இந்த ஐஸ்கிரீம் தானே சாப்பிட்டீங்க அப்படின்னோடனே, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? சரி நாங்கள் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டோன்னே நீங்கள் வந்தீங்க, எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னோடனே, எனக்கு தெரியும், கார்த்தி சொன்னா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் சக்தி, எனக்கு இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. உடனே சந்தோஷம் தாங்க முடியல சக்திக்கு.